தைப்பூச திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் முருகன் கோவிலில் தரிசனம் செய்து வருவதை பார்த்து வருகிறோம். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரும் காட்சியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. முருகன் பெருமானின் ஆறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் தைப்பூசம் விழாவை ஒட்டி அதிகாலை முதலே 4 மணி, அதாவது அதிகாலை 4 மணிக்கு முதல் பால் மற்றும் பன்னீர், விபூதி, தேன் மற்றும் அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சந்தன காப்பு, தங்கவேல், தங்க கிரீடம், மாணிக்கக்கல் மற்றும் வைர ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. தைப்பூசம் ஒட்டி அரசு விடுமுறை அறிவித்ததால் வழக்கத்திற்கு மாறாக லட்சக்கணக்கான பக்தர்கள் மலைக்கோவில் குவிந்து வருகின்றனர். சில பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற மயில் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் மொட்டை அடித்தும் வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். இந்த தைப்பூசத்தை ஒட்டி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், அதே போல் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர். மலைக்கோவிலில் அதிகாலை பக்தர்கள் குவிந்து வருவதால் மலைக்கோவிலில் செல்லும் இருசக்கர வாகனங்கள், கார், வேன் மற்றும் ஆட்டோக்கள் மலைப்பாதை நுழைவாயில் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது. பக்தர்கள் பாதுகாப்பிற்காக 3க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் பொதுவையில் பக்தர்கள் 5 மணி நேரமும், சிறப்பு தரிசனத்தில் குறைந்தபட்சம் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்து வருகின்றனர். திருத்தணியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் திருத்தணி பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. நிஷா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.